ஜெய் சத்குருநாதா. வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நன்னாள். என்ன அப்படின்னா, நம்ம சச்சிதானந்த சத்குரு சாய்நாதருடைய ஆராதனா வைபவம், அதாவது மகாசமாதி வைபவம். மகாசமாதி வைபவத்தை அன்னைக்கு நம்மளுடைய மனச அங்க எங்க ஓட விடாம குருநாதனுடைய சரணத்திலேயே கட்டி போட்டு உட்கார வைக்கிறோம். நம்மளால அது முடியாது. குருநாதர் கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த குருநாதன் நம்மளை அடக்கி ஆள் செய்வார். இப்பவும் அவர் தான் ஆள் செய்கிறார். ஆனாலும் அன்றைய தினம் முழுமையா அவரை நினைக்கணும். அன்றைய தினத்துல என்ன பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமை இருக்கு. அந்த அறியாமை போக்குவதற்காக குருநாதருடைய ஆலயங்களிலோ அல்லது குருநாதன் வசிக்கக்கூடிய நம்மளுடைய இல்லங்களிலோ 21 அகல் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷங்கிறது நான் அடியன் போன வருடம் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். சோ அதையே தான் திரும்ப சொல்றேன். 21 அகல் தீபங்கள் நீங்க அவசியம் ஏற்றினீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இருளை அந்த அந்த அகல் வழியா ஏற்றக்கூடிய அந்த தீப ஒளி பிரகாசம் அந்த இருளை நீக்கி குருநாதனுடைய அருளை அதை வாரி வழங்கும். ஆகையினால குரு ஸ்மரண தினமான அன்று குருநாதனையே பூர்ணமா நினைத்து கொண்டிருக்கணும். மனசு அங்கெங்க அலைப்பாய விடாம குரு சன்னிதானத்திலேயே நம்ம உட்கார்ந்து இருக்கும்படியா, நம்மளுடைய மனசு அங்க இருக்கும்படியா சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி கொள்ளணும். அப்படி இருந்தா தான் அன்றைய தினம் கிடைக்காத ஒரு வைபவமான தினம். அதுவும் குருவாரம் வேற. அந்திம சமயத்துல இந்த தீபங்களை ஏத்துறது ரொம்ப விசேஷம். முக்கோண சைஸ்ல இருக்கும் 21 தீபம். 6, 5, 4, 3, 2, 1 இப்படி போட்டீங்கன்னா இப்படி வரும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க வீடுகள்ல ஆலயங்கள்ல ஏத்தி நீங்க குருநாதனை ஸ்மரண பண்ணலாம் அப்படின்றதையும் அடியன் தாராளமா சொல்லிக்கிறேன். குருநாதனை நினைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அது நினைக்கிறது மட்டும் நமக்கு அவ்வளவு ஈஸியா வந்துடாது. ஏன்னா வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல நம்ம மனசு போயிடும். சரிங்களா? அதுலயும் வேற ஆட்கொள்றாரு, அது வேற விஷயம். ஆனாலும் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அவருடைய சிந்தனையா அன்னைக்கு இருக்கிறதுன்றது கிடைத்தற்கு அரியதான சந்தர்ப்பத்தை, நேரத்தை பயன்படுத்தி கொண்டு குருநாதனுடைய அனுகிரகத்தை பெறுங்க. ஓம் சாய்ராம்.